இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு ஒரு யோசனையாக இருந்துச்சுங்க. சரி பொங்கல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பச்சரிசி இருந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தினையும் இருந்துச்சுங்க. சரி அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி தினையிலையும் பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தினை, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும், அப்புறம் பச்சரிசி 1.5 டம்ளரும், அதில் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு, சரி ஃபஸ்ட் தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு கை பொட்டுக்கடலை போட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் இது ஊறுற கேப்பில். சரி குக்கரில் தினையை நல்லா கழிஞ்சு விட்டு, தினையும் பாசிப்பருப்பும் போட்டு நல்லா கழிஞ்சு விட்டு, கொஞ்சமாக உப்பு சீரகம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. 1:3 கணக்கில் வச்சேங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா குழைய வெந்துருச்சு. சரி பொங்கலுக்கு தாளிச்சு விட்டு, அது நல்லா வெந்தது அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெண்பொங்கலுக்கும் கழிஞ்சி வச்சுட்டேங்க. வெண்பொங்கல் வைக்கும்போது நான் 1:3 வெண்பொங்கல் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா அலசி குக்கரில் வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு சீரகம் உப்பு போட்டு வெண்பொங்கலுக்கு தனியாக வச்சுட்டேங்க. சரி தினைக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்றலான்னு சொல்லி வடக்கல்ல எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு மிளகு போட்டேங்க. மிளகு நல்லா வெடிச்சிருச்சு. மிளகு வெடிச்சது கொஞ்சம் இஞ்சி போட்டேன். இஞ்சியும் நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டுட்டு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டேங்க. பொரிய விட்டுட்டு இந்த தாளிப்பு கொஞ்சமாக ஏற்கனவே தினை வேகும்போது உப்பு போட்டேன். கொஞ்சம் இதில் பச்சை மிளகா தாளிச்சிருக்கிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டு இதை அந்த தினை பொங்கலில் கொட்டி நல்லா கிளறி விட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சு அதை விட்டுட்டேங்க. அப்புறம் அடுத்தது வெண்பொங்கலுக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே பொங்கலுக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த காரம் அந்த ஃப்ளேவர்லாம் தண்ணியில் இறங்குங்க. அப்புறம் நீங்கள் அந்த பொங்கல் ரெடியாக இருக்கிற பொங்கலுக்குள்ளே கொட்டி கலர்னிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். இப்போ அந்த தாளிப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டேங்க. கிளறி விட்டு சிம்மில் வச்சுட்டேன் ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், அப்படியே பொங்கல் எடுத்து போடும்போது ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா வெந்துருந்துச்சு. அந்தளவுக்கு தண்ணி குவான்டிட்டியாக வச்சுருந்தேங்க. நீங்கள் நிறையா தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும். ஓரளவுக்கு கெட்டியானாலுமே நம்ம அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொலன்னு வர அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கு பச்சரிசி வெண்பொங்கலுக்கு தாளித்து கொட்டிடலாங்க. நான் பொங்கலுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. நிறைய நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோன்னு சொல்லி அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிறதுங்க. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வேணால் கொஞ்சம் எண்ணெய் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் செய்கிறங்காட்டி அளவாகவே எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்குவேனுங்க. ஸோ வெண்பொங்கல் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு போட்டதும் மிளகு நல்லா வெடித்ததும் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குங்க. மிளகு போட்டதும் மிளகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா சேர்த்துட்டு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பொங்கலுக்குள்ளே கொட்டி ஒரு கிளறிட்டேங்க. பெருங்காயத்தூள் நான் சேர்க்கலைங்க. இன்னைக்கு கிளறும்போது கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா குலைவாக கிடைக்குங்க. எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி சேர்க்கலைங்க. இந்த ஸ்டேஜில் நெய் போட்டு ஒரு கிளறினீங்கன்னா அந்த நெய்யோட வாசம் அப்படியே இருக்கும். நீங்கள் தாளித்து கொட்டும்போது அது சேர்க்கறத விட இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல்லு சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி வீக்லி ஒன்ஸு நான் கொஞ்சமாக ஆடை எடுத்து வச்சு வாரம் நெய் எடுத்துருவேங்க. ஒட்டுக்கா எடுக்கிறதுக்கு வாரம் டைம் கிடைக்கும்போது எடுத்துருவாங்க. பால் ஆடை எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு அதில் என்றைக்கு வெண்ணெய் எடுக்கிறோமோ அந்த அன்னைக்கு கொஞ்சமாக தயிர் போட்டு
ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் தயிரில் நல்லா அந்த ஆடை ஊறிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தோம்னா வெண்ணெயும் கிடச்சிரும். அந்த மீதி தண்ணியை வந்து நான் மோர் மாதிரி குடிச்சுக்குவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெண்பொங்கல், பொங்கல், தேங்காய் சட்னி. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்